வணக்கம். நவம்பர் மாத ராசி பலனை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி. இந்த நவம்பர் மாதமானது ஐப்பசி மாதத்தையும் கார்த்திகை மாதத்தையும் இணைத்த ஆன்மீக மாதமாகும். கந்த சஷ்டி விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவார்கள். அடுத்து வரும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று வருவார்கள். இந்த மாதத்தில் கார்த்திகை தீப திருவிழா, திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றப்பட்டு திருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெறும். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேசராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தில் கோள்களின் நிலை, பாவங்களின் நிலையை ஆராயும் போது சுருக்கமாக நிதிநிலையை பொறுத்தவரை சீரானதாக இருக்கும். செலவுகள் இருக்கும், ஆனாலும் உபயோகமான செலவுகளாக அமையும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் தோன்றி வரையும். ஆரோக்கியம் இயல்பானதாக இருக்கும். இனி விரிவான பலன்களை பார்க்கலாம். முதலில் கோள்களின் அமர்வுகளை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையை பெறுகிறார். இதுவரை இருந்து வந்த காரிய தடங்கல்கள் நீங்கும். கடன்களை அடைக்கும் முயற்சிகள் முன்னேற்றம் காண்பீர்கள். வருவாய் சீராக இருக்கும், உடல்நிலை சீராக இருக்கும். என்றாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. நாளில் உச்சம் பெற்ற குரு அமர்ந்திருக்கிறார். அவர் பார்வைப்படும் இடங்கள் மட்டுமே நலன் தரும். 5இல் கேது, 6இல் சுக்கிரன், பின்பு 7இலும் புதன், சூரியன் 7இலும் பின்பு சூரியன் 8இலும் ஆகிய கிரகங்கள் சுபபலங்களை தரமாட்டார்கள். 11இல் அமர்ந்திருக்கும் சந்திரனால் தன லாபமும் எல்லா வகை நன்மைகளும் ஏற்படும். எதிர்ப்பாலினத்தவரால் லாபம் உண்டாகும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். பிறருக்கு உதவிகள் செய்வர். கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். பிரிந்து போன குடும்பத்தினர் ஒன்று சேர்வார்கள். எல்லா வகையிலும் சுகமும் சந்தோஷமும் ஏற்படும். 11ஆம் இடத்து ராகுவால் பணம் பல வழிகளிலும் வந்து சேரும். துணை மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் பெற்று திகழ்வார்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். தெய்வ பக்தி மேலிடம். பிறர் பணம் இவருக்கு வந்து சேரும். நீரின் மூலமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டாகும். 12இல் சனி 7.5 சனியாக அமர்ந்திருந்த போதும் அவருடைய கெடுபலன்கள் குறைந்து நன்மை உண்டாகும். குருவின் பார்வை பெறுகிறார். பிரயாணங்கள் மூலமாக லாபம் உண்டாகும். கட்டுக்கடங்காத செலவுகள் குறையும். செலவுகள் உபயோகமானதாக அமையும். கவலைகளை மறந்து மனம் நிம்மதியடையும். புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். கௌரவம் மரியாதை உயரும். இனி அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்களின் எச்சரிக்கையையும் பார்க்கலாம். தன் வீட்டில் வசிக்க முடியாமல் வெளியே சென்று வசிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வேலை தொழில் நிமித்தமாக கூட இடப்பெயர்ச்சி இருக்கலாம். உறவினர்களுடன் மனக்கசப்பு உண்டாகும். கேது ஞானகாரகன் என்பதால் புத்தி தெளிவையும் செயல்திறனையும் அதிகமாக கொடுப்பார். தீ விபத்துக்கள், வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருத்தல் நலம். மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படக்கூடும். பசி அதிகமாகி பெருந்தீனிக்காரர்களாக மாறுவர். மனம் நிலை கொள்ளாமல் தவிப்பர். கெட்டவர் நட்பினால் உங்கள் மரியாதை கெடும். சோம்பல் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. துணையுடன் மனக்கசப்பு உண்டாகும். காரிய தடை, வீண் வழக்கு ஆகியவை உண்டாகும். எச்சரிக்கையாக கவனமாக இருப்பதற்கு இவை சொல்லப்பட்டது. அடுத்ததாக பாவக பலன்களை பார்க்கலாம். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் 11 மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி சனி 10ஆம் வீட்டின் காரகரையும் குரு பார்ப்பதால் தடை தாமதங்கள் அகலும். ஜீவன தொழில்கள் லாபம் தரும். கடன்கள் சற்று சிரமப்படுத்தும். விரைய குரு 4இல் இருப்பதால் செலவுகள் அதிகமாகும். ஆனாலும் அவை உபயோகமான செலவுகளாக அமையும். 2ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டின் அதிபதியும் அவரே. அவர் 6ஆம் வீட்டில் மறைவது சிறப்பல்ல. குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்படக்கூடும். துணையுடனான உறவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் அவஸ்தைப்படலாம். கூட்டு தொழில்களில் சற்று அதிக கவனம் தேவைப்படும் மாதம் இது. இளைய சகோதர உறவு உபயோகமானதாக அமையும். மன தைரியம் கூடும். கல்வியில் கவனம் அதிகம் செலுத்துவீர்கள். 4ஆம் அதிபதி சந்திரன் 11இல் அமர்ந்திருக்கிறார். உங்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். கடினமாக தோன்றியவைகளெல்லாம் மற்றவர்கள் வழிகாட்டல் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். தாயின் ஒத்துழைப்பையும் ஆசையையும் கிடைக்கும்.
5ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் மறைவதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் காரிய தடை ஏற்படும். காதல் உறவு கசக்கும். குழந்தைகள் பராமரிப்பில் கவனம் வேண்டும். மூத்த குழந்தைகளாக இருந்தால் உங்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் அதிபதி புதன் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். எதிரிகளின் தொல்லைகள் மறையும். புதிய வேலைவாய்ப்புகள் உண்டாகும். 10ஆம் அதிபதி சனி 10ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தொழில், வியாபாரம், விவசாயம், வேலை ஆகியவற்றின் மூலமாக நல்ல வருவாய் உண்டாகும். உங்கள் கௌரவம், அந்தஸ்து உயரும். புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே அமையவிருக்கிறது. இந்த மாதம் நாராயணனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நன்மைகளை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.